உங்க சார் கிளாஸ் எடுத்தா என்னம்மா சொல்லுங்க, வந்தா வாய்க்குள்ளே முழுங்குறிய சொல்லுங்க. டீச்சர்ஸ் டேயா? அது நாங்க டீச்சரு, நாங்க கவலைப்படணும். நீங்களாம் ஸ்டூடெண்ட்ல, நீங்க எதுக்கு அதை பத்தி கவலைப்படுறியா? நீங்க டீச்சர்ஸாவே ஆக போறியா? நானே டீச்சர் ஆகிட்டு உங்களோட பெரிய பாடா இருக்கு. தொண்டை தண்ணிலாம் வத்தி போயிட்டு வருங்காலத்தில் நீங்க டீச்சர் ஆகிட்டனா நாளைக்கு உங்க காலத்துல உள்ள பிள்ளைலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏமா நீ என்ன டீச்சர்மா ஆக போற? இங்கிலீஷ் டீச்சரா? இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம்லோ. இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் வாயிலே நுழையாத. அதுவும் இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லோ. இங்கிலீஷ் பேசினா நமக்கு புரியவும் செய்யாத. சரி, அடுத்து நீ என்னமா ஆக போற? தமிழா? இங்கிலீஷ்ல யார் வேலையிலேருந்து இசட் வரை வெறும் 26 லெட்டர் தான். ஆனால் தமிழில் உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கு. ரொம்ப கஷ்டம்ல தமிழ். நீ என்ன டீச்சர் ஆக போற? மேக்ஸ் டீச்சரா? குடும்பத்தில் ப்ராப்ளம் இருந்தால் கூட தீர்த்தரலாம். ஆனால் மேக்ஸ் ப்ராப்ளம் தீர்க்க ரொம்ப கஷ்டம்லோ. மண்டையை போட்டு உடைக்கணுமே. சரி, பரவாயில்ல, மேக்ஸ் டீச்சர் ஆகும்மா. நீ என்ன டீச்சர்மா ஆக போற? பிசிக்ஸ் டீச்சரா? பிசிக்ஸ் அதாவது குழந்தைய தொட்டில் போட்டு ஆட்டினா அழகா தூக்கம் வரும். அதே மாதிரி பிசிக்ஸ் பாடம் நடத்தினா நமக்கு அழகா தூக்கம் வரும். எங்கள் பிசிக்ஸ் சார்லாம் அழகா எங்களை தூங்க வச்சாரு. பிசிக்ஸ் ரொம்ப போர் இல்லாமல் அடிக்கும். சார் கிளாஸ் எடுத்தான்னு சொல்றிய. சார் கிளாஸ் எடுத்தா என்ன நடக்கணும்? என்னோட அருமை பெருமையெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லு.